ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கேமிங் வித் டோரேமான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மங்கி டேக் பாம் அப்படின்னு ஒரு கேம் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். கேமுக்குள்ளே வந்தாச்சு காய்ஸ். இப்போ நம்ம உள்ளே போட்டுருவோம் காய்ஸ். ஏதோ பண்ணியிருக்கோம், லைட்டாக பார்க்க காய்ஸ் வந்தோடனே ஒரு ரோப்பில் போட்டிருக்காங்க. இங்கேருந்து அங்கே போவோம் காய்ஸ். கயிறில் வச்சுருக்காங்க. இது நல்லா இருக்குது காய்ஸ். ரவுண்டு முடிஞ்சிட்டா அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். நான் ஏற்கனவே ஆஃப்லைனில் பே பண்ணேன். நிறைய டைல்ஸ்லாம் வாங்கி வச்சேன். ஜிம்முக்கு இப்போ போடுவோம் காய்ஸ். நம்ம ஃப்ரெண்டு தான் இப்போ நம்மளை கூப்பிட்றாங்க. நான் ரோப்ளக்ஸ் விளையாடுறேன் வான்னு சொல்கிறாங்க. நம்ம விளையாண்டுனா இருக்கோம். இப்போ வந்தோடனே போயிட்டுருக்கோம். ஒன்று ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எங்கேயா ஓடணும். பக்கத்தில் இருக்கக்கூடாது. யார் பக்கத்தில் இருந்தாலும் யாருக்கு வேணால் பாம்பு கிடைக்கலாம் காய்ஸ். லைட்டாக ஹேங் ஆகுது. இந்த வந்துட்டாங்க. நான் சொன்னோம்ல, அவங்க வந்துட்டாங்க. பக்கத்தில் தான் கைஸ் பாம்பு எடுத்துகிட்டு வராங்க. ஓடணும் காய்ஸ். டக்குன்னு காய்ஸ் ஓடிட்டா இருக்கோம். எங்கே போனாங்கன்னு தெரியல காய்ஸ். அந்த போகிறாங்க பாருங்கள் காய்ஸ். டக்குன்னு அவங்க பக்கத்தில் தப்பிக்கணும். நம்ம பக்கத்தில் வரமுன்னா தெரியுது. எதுக்கு நம்ம ஓடியே போய்க்கலாம். எங்கேயா ஓடி போகணும் காய்ஸ். நம்ம பக்கத்தில் வந்துட்டு காய்ஸ். இந்த ஒருத்தன் ஓடி போகிறான். அவனை டார்கெட் பண்ணியே போவோம். ஒருத்தன் டார்கெட் காய்ஸ். யாரை மாட்டி காய்ஸ். இது ஃபோனில் நம்ம எடிட் பண்ணுறோம், அதனால வராது. எப்படியோ டேக் பண்ணிவிட்டு போயிட்டோம். டேக்குன்னு அவங்ககிட்ட கொடுக்குறது தான். கொஞ்சம் ஹேங்காகவும் பார்த்துக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது நம்ம தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிறைய வீடியோ போடுவோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் கூட ப்ளே பண்ணுறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் எல்லாம் பண்ணுங்கள். கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எங்கள் கூட விளையாடணுன்னா நீங்கள் GWDன்னு போட்டு கேமிங் டோரேமான் GWDன்னு போடலாம். அப்படி போட்டு வந்தீங்கன்னா அப்படி போட்டு எனக்கு ரெக்வெஸ்ட் கொடுங்க. ரெக்வெஸ்ட் போட்டால் நீங்கள் டக்குன்னு என் ஐடி ALSMன்னு வந்துடும். அதை இப்போ கூடிய சீக்கிரத்தை மாற்றிடுவேன். ஏன்னா எப்போ தான் நான் சேனல் ஆன் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வீடியோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வேணுன்னா ஹாட்ஸ்பாட் கொடுங்க. நான் பண்ணிக்கிறேன். டேக் பண்ணிட்டு வந்தாச்சு காய்ஸ். கஷ்டப்பட்டு ஓடிடுக்கும். எப்படியே டேக் பண்ணிவிட்டு ஓடியாச்சு காய்ஸ். நான் கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கேன் காய்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ், ப்ளீஸ் காய்ஸ். இப்போ எங்கே போகிறோம்? கீழே தான் இருக்காங்க காய்ஸ். ஜஸ்ட் மிஸ் கொடுத்துட்டாங்க காய்ஸ். கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் காய்ஸ். கொடுத்துட்டாங்க காய்ஸ். எப்படி கொடுத்தான்னு தெரில காய்ஸ். இங்கே ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட கொடுத்துருவோம். ஓடி போய் கொடுத்துருவோம் காய்ஸ். காலை நின்ன கைஸ். பக்கத்தில் வந்துட்டோம். கொடுத்தாச்சு கைஸ். குடிச்சிட்டு ஓடி ஜஸ்ட் மிஸ்ஸு கொடுத்த சாக்கிலே அவனும் கொடுத்துருப்பான். ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம தப்பிச்சிருக்கோம் கைஸ். இப்போ எங்கேயா போய் முக்கில் போய் யாரையும் உட்காந்துட்டோன்னா அவ்வளோதான். நம்ம தான் பக்கத்தில் யாருமே உட்காரக்கூடாது கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடும்போது அது ஜாலியாக இருக்கும் கைஸ். நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்கலாம், அவங்க நம்மள்கிட்ட கொடுக்கலாம். அப்படின்னு ஜாலியாக இருக்கும். இப்போ யாருமே பக்கத்தில் வர மாட்டேங்காங்க கைஸ். இந்த 8ஆப்பில் ஒருத்தர் இருக்கான். சரி, இந்த பிளேஸ் செட் ஆகுது எனக்கு மாயுது. அதனால் வேறு பிளேஸ் போயிடலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம பாம்பை கொடுத்து சாவடிச்சிருப்பான். நம்ம தனியாக எப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ தனியாக போடிக்கு இன்வைட் கொடுக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இன்வைட் கொடுக்கலாம். நின்னுங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்டருந்து தப்பிச்சு எங்கேயோ ஓடணும் கைஸ். தப்பிச்சு எங்கேயோ ஓடி இங்கே உட்காந்து அழுதான். இப்போ யாருமே இல்லை. அவன் செத்துட்டான் கைஸ். இப்போ பக்கத்தில் ஒருத்தன் வந்திருக்கான். எப்போ இன்வைட் கொடுக்கலாம் கைஸ். இந்த மிதுன் GWS டேர் டபிள் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஐடியில் மட்டும்தான் இது தனியாக வந்திருக்கேன். அடுத்து வேறு எல்லாம் இதுலேயும் நாங்கள் எல்லோரும் தான் வருவோம். சரிங்களா? இப்போ பக்கத்தில் வந்துட்டான். கொஞ்ச நேரம் இன்வைட் கொடுத்துருந்தோன்னா அவ்வளோதான், செத்துருப்போம். ஏவிகே போடுறான்னு சொல்லி நம்மளை அடிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் கைஸ். நம்மளுக்கு எப்படி கைஸ் வந்துச்சு? நம்ம அவங்க செத்துட்டாங்க. அடுத்து யார்கிட்ட பாஸ் தண்ணி தெரியுமா? நம்மள்கிட்ட பாஸ் வந்தாங்க. இப்போ நம்ம யார்கிட்ட கொடுத்துணும் கைஸ். இல்லாட்டி நம்ம செத்துருவோம்.
கைஸ் பக்கத்தில் ஒருத்தர் வந்தார் கைஸ். 10 செகண்ட் இருக்குது கைஸ். 10 செகண்டில் ஒருத்தன் கொடுத்துருக்காங்க கைஸ். கொடுத்துட்டு எப்படியா ஓடிடணும் கைஸ். ஓடி ஓடி போகிறான் கைஸ். ஓடி ஓடி போயிட்டே இருக்கோம். எங்கே போகிறானே தெரில கைஸ். திருப்பியும் பாம்பு கொடுத்துருவாங்க கைஸ். எத்தனை வாட்டி கைஸ் நம்மள்ட்டே பாம்பு கொடுப்பாங்க. நம்ம பாம்பு கொடுப்பாங்க கைஸ். கைஸ் யாருமே சிக்க மாட்டேங்காங்க கைஸ். எப்போ பார்த்து யாருமே சிக்க மாட்டேங்காங்க. யாரும் சிக்கினாங்க கூட உங்கள்கிட்ட கொடுத்துடலாம். கைஸ் 10 செகண்ட் 8 செகண்ட் 7 6 செத்துட்டோன்னு நினைக்கிறேன் கைஸ். கைஸ் பக்கத்தில் வந்தாச்சு. 2 1 அவ்வளோதான் கைஸ். ஓ மை காட் செத்துட்டோம் கைஸ். கைஸ் நம்ம செத்துட்டோன்னே ரவுண்டே முடிஞ்சிட்டு. அப்போ நம்ம தானா கைஸ்? அடுத்து இப்போ திருப்பியும் மேப் செலக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன செலக்ட் பண்ண, நம்ம வந்து ஜிம்மே கொடுக்குவாங்க கைஸ். ஏன்னா ஜிம்மு தான் நல்லாயிருக்கும். ஜிம்மு கொடுத்தாச்சு. ஜிம்மு கொடுத்து லைட்டாக நெட்ஒர்க் இஷ்யூ, அதனால தான் கொஞ்சம் போயிட்டு வந்தேன். ஆனால் அதிலே தான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அந்த மேட்ச் அவுட் ஆனோம்ல, அதுலேருந்து தான் கண்டினியூ பண்ணுறோம். இந்த மேட்ச் வந்து நம்ம போக மாட்டோம், மேலே போகக்கூடாது. ஜிம் இது வரும், லாவா வரும். லாவாவுக்கு மேலே தான் இருக்கணும். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம் கைஸ். லாவாக்குள்ளே போயிட்டோன்னா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். அதுதான் கொஞ்சம் கஷ்டம் கைஸ். இருக்கும்போது ஒருத்தன் பாம்பு கொடுக்க வந்துட்டான். நம்ம கஷ்டப்பட்டு ஓடி வந்திருக்கோம். இதுதான் என் ஃப்ரெண்டு ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரினா எங்கள் அண்ணன் பேர் ஹரி, என் பேர் ஸ்ரீ. அந்த ஐடியை போட்டு வச்சுருக்கேன். இப்போ எப்படியே தப்பிச்சு இங்கே உட்காந்துருக்கோம். அந்த இருக்கான் பாருங்க கைஸ், இந்த ரோப்புக்கு அந்த சைடு. அவன் செத்துட்டான் கைஸ். அவன் ஏஎஃப்கே போட்டிருப்பான் நிற்கேன், செத்துட்டான். அப்படியே நின்று இடத்துல அந்த ஒருத்தர் நிற்காம பாருங்க. அவன் இன்னொருத்தர் கைஸ் இங்கே தான் வந்துருக்கான் கைஸ். கைஸ் தெரியாமல் இதுக்குள்ளே வந்துட்டான் கைஸ். அதில் தவறுன்னு சொல்லிட்டு கைஸ் அந்த லைஃப் இறங்குது பாருங்கள். இதுதான் ரொம்ப கஷ்டம் கைஸ். அது எவ்வளோ லைஃப் லைட்டு உள்ளே போய் போனாலே நம்ம செத்துருவோம் கைஸ். அப்போ சீரியஸாக விளையாடுவோம் கைஸ். இங்கே கைஸ் பக்கத்தில் இவனும் இப்படி தான் இருக்காங்க கைஸ். பாதி லைஃப்பில் தப்பிச்சிருக்கான். என் பக்கத்தில் உட்காந்து கைஸ் அவன்கிட்ட பாம்பு கொடுத்துட்டாங்க கைஸ். ஓடினோம் கைஸ். அவன்கிட்ட மட்டும் மாட்டினோம் செத்துருவோம். அதனால எங்கேயா போய் ஒழியணும். நம்ம பக்கத்தில் இருந்தவன் நம்மளே மாதிரி பண்ணி இப்போ அவன்கிட்ட பாம்பு வந்துட்டு நம்மள்கிட்ட பாம்பரில் ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கைஸ். நம்ம பக்கத்தில் ஒன்று பாம்பு வந்துட்டு ஐயோ பாம்பு வந்துட்டு உள்ளேயும் போயிட்டோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். லாவாலாம் செத்துட்டோம் கைஸ். தெரியாமல் செத்துட்டோம் கைஸ். சாரி கைஸ், எனக்கு கொஞ்சம் கோல்டு கைஸ். இப்போ நம்ம கேம் பார்க்கலாம். அடுத்து நம்ம செத்துட்டோன்னா அவ்வளோதான் கைஸ். அது சொல்ல மாட்டேன். செத்துட்டோன்னா அவ்வளோதான். நம்ம யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோம். அந்த கேம் விளையாடணும் கண்ணுக்கு தெரிய மாட்டோம். அடுத்து உயிரோடு இருக்கவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டோம். அடுத்து வந்து நம்மகிட்ட பாம்பு கொடுத்தாலும் அது வராது. பாம்பு கொடுக்க முடியாது யாராட்டையும். இந்த வந்துட்டாங்க பாருங்கள் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதோ சிக்னல் டவர் கிடைக்க மாட்டேங்கான். இப்போ வெளியே போகிறாரு. இந்த வெளியே போயிட்டார்ல அவங்களோட அண்ணன். அவங்க நம்மளுக்கு அண்ணன் ஃப்ரெண்டு அப்படி அவங்க முன்னாடி வெளியே போயிட்டாங்க. சொன்னோம்ல இந்த இன்வைட் கொடுத்தோம்ல, இந்த திருப்பி ஜாயின் பண்ணிக்காங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி ஜாயின் பண்ணிக்காங்க. சொன்னோம்ல மேட்ச் முடிஞ்சிட்டு அடுத்த கைஸ் இது வேறு கைஸ். எப்போ பார்த்தாலும் எந்த கேம்குள்ளே போனாலும் எங்கே நின்னாலும் ரோப்ளாக்ஸ் என்ன கைஸ் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க நிறைய எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய வந்துச்சுன்னா நாங்கள் வந்து ரோப்ளாக்ஸ் ஸ்கின்னெலாம் மாற்றுறோம். உங்களுக்கு டிவிக்கே பிடிக்குன்னா கமெண்டில் டிவிக்கேன்னு போட்டுருங்க. அடுத்து ரெட் டாட் போட்டுருங்க. இப்போ வந்து கிளைம் ரிவார்டுக்குள்ளே போய்க்கும். அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு யாருக்கோ பாம்பு இருக்குன்னு நிற்கேன் கைஸ். நம்ம இங்கே நிற்போம் கைஸ். நான் லாபா வருதுன்னு நினச்சி கூட பார்க்கல கைஸ். லாபா வந்துட்டு கைஸ் சந்தா தான் வச்சுருக்காங்க கைஸ். அவன் தான் வச்சுருக்கான் கைஸ். அந்த சைடு போக முடியுமா கைஸ்? லாவாவில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிட்டுருக்கான் கைஸ். சரி இந்த இதில் ஜம்ப் பண்ணிட்டு போவோம். ஏன்னா கீழே தான் அந்த பாம்பு இருப்பான். அதனால் கீழே விடணும். இந்த ரெக்கார்டிங் இருக்கான்னு பார்த்துக்கிறேன் கைஸ். இல்லாட்டி திடீர்னு ஆஃப் ஆகிடுது கைஸ். பிசியில் வந்தால் ஈஸியாக இருக்கும். ஆனால் பிசி கிடையாது, செல்லு. சரி அப்போது இதோட கேம் முடிச்சுக்கலாம்.